யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் ஃபேஷன் ஃப்ரூட்டில் ஒரு ஜாம் செய்வோம். வாங்கோ பார்ப்போம். தேவையான பொருட்கள்: ஃபேஷன் ஃப்ரூட், தேசிக்காய், சீனி, அளவுகளை இப்போ இருந்த சாருண்ட அளவில் தான் நாங்கள் ஒவ்வொரு அளவும் எடுக்கணும். அப்போ சொல்கிறோம். இப்போ சந்தையில் நிறைய இருக்கிறபடியாக இதை நாங்கள் எடுத்துனாங்க இன்றைக்கு செய்கிறதுக்கு. இப்போ ஒவ்வொன்றையும் பிடிபட்டி எல்லாத்தின் சாரையும் எடுப்போம். பிளெண்டரில் எடுக்காமல் நாங்கள் இதாலேயே எடுப்போம். அதில் எடுக்கிற கொட்டையெல்லாம் வரப்படும். இது கிளாலி எடுத்து முழுக்க வடித்து இப்படி போடுவோம். இப்போ 6 பழத்தின் புளிகளையும் எடுத்துட்டோம். இதை இப்படி நாங்கள் இதாண்டி அமர்த்தி இதில் சாரையும் எடுக்க போகிறோம். அது நாங்கள் சாறு எடுக்கல கொஞ்சம் மேலால் வரும் கீழே வரைக்கும் கொஞ்சம் சீனியை போட்டு செய்தோம்னா எல்லா சாரையும் எடுத்துடலாம். இப்படி முழு சாரையும் நாங்கள் எடுப்போம். மற்றது இந்த தேசிக்காயும் புளிஞ்சு இந்த சாரையும் எடுத்து அதையும் வைப்போம் பிரம்பா. இது இந்த சாறு இறங்க கஷ்டப்பட்டால் நீங்கள் இதில் கொஞ்சம் சீனியை தூவி கொஞ்சம் சீனியை தூவி அதை தேய்க்க வைக்கல இன்னும் அந்த சாறுகள் கடகடன்று இறங்கும். இப்போ இதுக்குள்ள இருக்கிற சாறு எல்லாத்தையும் எடுத்துட்டோம். ஒரு வரண்டி சீனி தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தேய்ச்சினாங்க. இப்போ இருக்கிற சாறு முழுக்க இறங்கிட்டுது. இதை வைப்போம். இதை தேவையில்லை. சாறை அளந்து பார்ப்போம். சரியா 1 கப் இருக்கு. நாங்கள் இதுக்குள்ள விடுவோம். ஒரு கப் சாருக்கு இந்த 1 கப் சாருக்கு 1 கப் சீனி போடணும். நான் இப்போ அந்த ஃபேஷன் ஃப்ரூட் கரை கேக்கில் எடுத்த அந்த 1 கரண்டி சீனியை எடுத்துட்டேன். 1 கப்லேருந்து 1 கரண்டி குறைய இதுக்குள்ளே போடுறேன். இனி இது அடுப்பில் புளிய வச்சு கிளற போகிறோம். இப்போ இதை நாங்கள் இப்படியே இறுக மட்டும் கிளறிக்கணும். 3/4 பதம் பெருத்தா அது தேய்ச்சி பிடி விடுவோம். அது மட்டும் இதை கிளறிக்கொண்டே இருக்கணும். 3/4 பதம் பெற காட்டுறோமே. இப்போ 15 நிமிஷத்தால் இந்த பதம் வந்திருக்குது. இது இன்னும் பதம் சரி வரையில் நாங்கள் இதுக்குள்ள இந்த தேசி பிடிக்க விடுவோம். இதுக்குள்ளனா ஒரு கப்புக்கு 1 தேசி பிடி தான் விடணும். அப்போ நாங்கள் இருந்து அரைவாசி விட்டால் காணும். 1 கப்புக்கு 1 கப் சீனி 1 தேசி புளி. இன்னும் இது பதம் சரி வரையில் இன்னும் கொதிக்கட்டும். இப்போ வேறுங்க நல்லா மிதச்சு நல்லா கட்டியாக வந்துட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி போட்டு 5 நிமிஷம் இதையே விடுங்கோ. நாங்கள் இந்த ஜாமை எடுத்து இதுக்குள்ள விட்டு பார்த்தோம்னா அது ஓடாது, பெருசாக ஓடாது. இப்போ நீங்களும் செய்யல பழத்தை சாப்பிட்டு பாருங்கோ. சரியான புளிப்பான பழம் மட்டும் அந்த செய்யாதீங்கோ. ஜாம் புளிக்கும். இனிப்பு ஃபேஷன் பண்ணால் நல்ல இனிப்பான இதுகளை எடுத்தாலும் ஜாம் செய்யுங்கோ. இதை நீங்கள் இப்படியே குழந்தைகளுக்கு பானோடையோ ரொட்டியோடையோ கொடுத்தா விரும்பி சாப்பிடுவார்கள். நீங்களும் செய்து பாருங்கோ. என்றது பழம் நல்ல இனிச்சாத்தான் செய்யுங்கோ. சில பழங்கள் சரியான புளிப்பு பிடிக்கும். அதுகளா குழந்தைகள் சாப்பிடாயினா இனிப்பான பழப்படுத்தி செய்யுங்கோ.